யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த பயணத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குழப்பம் தீர்ந்தது. 1976ஆம் ஆண்டிலிருந்து அந்த நண்பர் யோகியை தரிசித்து வந்தவர். யோகியை பார்த்தது முதல் தன் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்கி கொண்டார். கதராடைகளையே அணிய ஆரம்பித்தார். எங்கும் நடந்தே செல்ல முற்பட்டார். காரில் பயணிப்பதை ஆடம்பரம் என ஒதுக்கினார். புலால் உணவு பழக்கத்தை முற்றிலும் நிறுத்தினார். யோகியை காண்பதற்கு மட்டும் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸிலோ புகைவண்டியிலோ பயணித்தார். குடும்பத்தில் நடக்கும் எந்த விசேஷங்களுக்கும் போவதை தவிர்த்தார். எப்பொழுதும் வேதாந்தம் பேசி வந்தார். அவர் படித்தது, யோகியிடம் அனுபவப்பட்டது இவற்றை மட்டுமே. அவர் திரும்ப திரும்ப எல்லோரிடமும் பேசி வந்தார். ஒரு கட்டத்தில் அவரிடம் பேசுவதற்கே அவருடைய நண்பர்களும் சுற்றத்தார்களும் பயந்தார்கள். ஒரு சமயம் நண்பர் யோகியை பார்க்க தன் குடும்பத்துடன் வந்திருந்தார். இவரை பற்றி குடும்பத்தில் உள்ளோர் பற்பல புகார்கள் கூறினர். குடும்பத்தில் நடக்கும் சுபகாரியங்களுக்கு வருவதில்லை என மிகவும் குறைபட்டு கொண்டனர். இன்னும் சில வாரங்களில் அவர்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடைபெற இருப்பதால் யோகி அவரை அந்த திருமணத்துக்கு கட்டாயம் அனுப்ப வேண்டும் என யோகியிடம் கோரிக்கை வைத்தனர். யோகி கூறினால் மட்டுமே அந்த நண்பர் கேட்பார் என்பதால் இந்த கோரிக்கை யோகி குடும்பத்தில் நடக்கும் திருமண வைபவத்தில் அவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கூற நண்பரும் சம்மதித்தார். இது நடந்த சில நாட்களில் நான் யோகியிடம் சென்றிருந்தேன். நண்பரிடம் யோகி கூறியது எதுவும் எனக்கு தெரியாது. பல விஷயங்கள் குறித்து யோகி பேசிக்கொண்டிருந்தார். ஒரு திருமண பத்திரிகையை எடுத்து என்னிடம் கொடுத்தார். அந்த திருமணத்துக்கு நானும் அந்த நண்பரும் சென்று யோகியின் வாழ்த்துக்களை தம்பதியருக்கு சொல்ல வேண்டும் என்று கூறினார். நானும் சரி என கூறினேன். ஓரிரு நாட்களில் யோகி எனக்கு விடை கொடுத்து அனுப்பினார். ஊர் சென்று அந்த நண்பரை சந்தித்து யோகியின் விருப்பத்தை கூறினேன். அவர் குழப்பமடைந்தார். அதே தேதியில் அவர் குடும்பத்தில் நடைபெறும் திருமண வைபவத்தில் யோகி அவரை கலந்து கொள்ள சொல்லி இருந்தார். என்னிடமோ வேறு ஒரு நண்பர் இல்ல திருமண விழாவுக்கு நானும் அந்த நண்பரும் செல்ல வேண்டும் என சொல்லி அனுப்பியிருந்தார். என்ன செய்வது? 2 திருமணங்களும் வெவ்வேறு ஊர்களில், ஆனால் ஒரே தேதி மற்றும் நேரத்தில் என்ன செய்வது என்று அவருக்கு குழப்பமாகிவிட்டது. முடிவில் யோகிக்கே கடிதம் எழுதி கேட்பது என அவர் முடிவெடுத்தார். தான் மிகவும் குழப்பமடைந்துள்ளதாகவும் ஏதாவது ஒரு திருமணத்துக்கு மட்டுமே செல்ல முடியும் என்பதால் எந்த திருமணத்துக்கு செல்ல வேண்டும் என்று யோகி விரும்புகிறாரோ அந்த திருமணத்துக்குத்தான் செல்வதாகவும் யோகியின் விருப்பத்தை தெரிவிக்குமாறும் யோகிக்கு கடிதம் எழுதினார். நண்பர் யோகிக்கு கடிதம் எழுதிய சில நாட்களில் நான் மீண்டும் யோகியை காண செல்ல நேர்ந்தது. யோகியை நமஸ்கரித்தேன். யோகி நண்பரின் கடிதத்தை என்னிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார். படித்தேன். சற்று நேரம் மௌனமாக கழிந்தது. இந்த பிச்சைக்காரன் போன்றோர்கள் மக்களின் மனதில் ஏற்படும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தீர்ப்பதற்கென்றே அப்பாவால் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் அப்பா இந்த பிச்சைக்காரனே குழப்பத்தை ஏற்படுத்த எப்படி அனுமதித்தார்? இந்த மாபெரும் தவறை அப்பா எப்படி இந்த பிச்சைக்காரனை செய்ய வைத்தார்? யோகி திரும்ப திரும்ப இதையே சொல்லிக் கொண்டிருந்தார். சிறு விஷயம் என கருதத்தக்க ஒரு விஷயம் எந்த கோணத்தில் பார்க்கப்பட்டது என தெரிந்தபோது நான் பிரமித்து போய்விட்டேன். யோகி மிக பிரம்மாண்டமாக எனக்கு தெரிந்தார். முடிவில் யோகி அந்த நண்பரின் குடும்பத்தில் நடைபெறும் திருமண விழாவில் மட்டும் அவர் கலந்து கொள்ளுமாறு என்னிடம் சொல்லி அனுப்பினார். மற்றொரு திருமணத்துக்கு என்னை மட்டும் போகச் சொன்னார். யோகி தெரிவித்ததை நான் நண்பரிடம் சொல்ல அவர் குழப்பம் தீர்த்தார். தன் இல்ல திருமண விழாவில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை பயணித்துக் கொண்டே இருப்போம்.